சில அரிய தகவல்களை கூறுகின்றார் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவற்றையெல்லாம் அவருடைய பேச்சிலேயே கேளுங்கள். ஏன் நீங்க திராவிட மாடல் பேசுறீங்க, பிராமண எதிர்ப்பு பேசுறீங்க? உன் கட்சியில ஆட்சியை உட்கார வைக்கிறதுக்கு எதுக்கு பிரசாத் கிஷோர் என்ற பிராமணருக்கு 300 கோடி ரூபாய் கொடுத்து கூப்பிடுற? திமுக வெக்கமா இல்ல? ஒரு பிராமணனை கன்சல்டன்டா வச்சுக்கலாமா திமுக? உனது அரசியல் ஆலோசகர் அது எத்தனை கோடி கொடுத்து? எனக்கு ஒரு ஆசை, யாராவது ஒரு பிராமணன் கன்சல்டன்ட் 300 கோடி வாங்கிட்டு திமுக தேவசம் பண்ணா சந்தோஷப்படுறேன். எனக்கே கூட ஆசையா இருக்கும். ஒரு பரவாயில்ல, ஒரு பெரிய பாவமா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு பூணுல பொய்யா போட்டுக்கிட்டு நானே போய் கன்சல்டன்ட் இருந்தா அவன் தேவசத்தையாவது பண்ணிட்டு வரேன்னு நினைப்பேன். நான் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். செய்ய முடியாதா? ஏன் உன் மக கனிமொழி அக்காவை தூக்கி திகார் ஜெயில வச்சா தமிழ்நாட்டில் எத்தனை வக்கீல் வழக்கறிஞர்களுக்கு சமூக நீதி பேசுற வழக்கறிஞர்கள் இருக்காங்க. ராம் ஜெத்மலான்ற பிராமணன் தான் வரணுமா உங்களுக்கு? இங்க இல்ல பராசரம் தான் இங்க போகணுமா? அப்ப மாத்திரம் கருணாநிதிக்கு உடம்பு சரியில்லை நச்சு திரும்பினா கூட பிரபலமான நியூராலஜிஸ்ட் ராமமூர்த்தி, தமிழ்நாட்டை வடிகட்டின பிராமணர், அவரை கூப்பிடு. ஏன்பா அது இல்லாம அடுத்த நீதி கட்சி டாக்டரா கூப்பிட்டு ஊசி போட வேண்டியதானே? மீதி உயிரும் போயிடும். வேணும் உன் கட்சி ஜெயிக்கணும்னா ஒரு கன்சல்டன்ட் வேணும்னா பிராமண கன்சல்டன்ட் வேணும். ஆனா நீ சமூக நீதி பேசுவ, இந்த சமுதாயத்தை நீ துவேஷம் பேசுவ, துவேஷம் பாராட்டுவ, வெறுப்பை உமிழ்வாய். அப்படி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற ஒரு அரசியல் இருக்குன்னா அதுக்கு திராவிட மாடல்னு பேர். திராவிட மாடல் அதான் அர்த்தம், உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு. ஏதோ எங்க அக்கா துர்கா புண்ணியத்துல இந்த கவர்மெண்ட் ஓடிட்டு இருக்கு. ஸ்டாலின் அரசாங்கம் ஓடுறதுக்கான முழு பொறுப்பு எங்க அக்கா துர்கா கோயிலா போய் சாமி, எல்லா இந்து கடவுள்களும் துர்காக்கு ஆதரவா இருக்கிறதுனால வீட்டுக்காரருக்கு அந்த புண்ணியம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது, அவ்வளவுதான். இன்னும் மிச்ச புண்ணியம் அவங்க தாத்தா சிவன் கோயில நாதஸ்வரம் ஊதுறதுனால கிடைக்குது. ஸ்டாலின் தாத்தா முத்துவேலர் ஊரா போய் சிவன் கோயில நாதஸ்வரம், சிவபக்தர், அவர் ரொம்ப நல்ல மனிதர், அவர் மரியாதைக்குரிய நபராக வாழ்ந்திருக்கிறார். அவர் நாதஸ்வரம் ஊதுன புண்ணியம், அந்த எங்க அக்கா கோயிலுக்கு போற புண்ணியம் இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கார், அவ்வளவுதான். இல்லைன்னா ஆட்சியில் இருக்க முடியாது. அதனால பிராமண துவேஷம் என்பது தமிழ் சமூகத்தில் இல்லவே இல்லை. எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. எங்க ஊர் பக்கம் மதுரை பக்கத்துல ஒரு கிராமம் முழுக்க முழுக்க பட்டியல் சமுதாயம். ஒரு 300-400 வீடு இருக்கும், எல்லாருமே பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, எல்லாருமே திமுக. அந்த ஊரே எலெக்ஷன் நடந்தா அத்தனை ஓட்டு திமுக கொள்வோம் அந்த ஊர்ல, அப்படி ஊரு. அப்ப நாங்க RSSல இருக்கோம். எப்படியாவது இந்த ஊருக்குள்ள RSS கொண்டு போயிடணும். நேரடியா போனா நிறைய எதிர்ப்பு வரும். எனக்கு இந்த ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு கிராமமா ஒவ்வொரு ஆளா பிடிக்கல எனக்கு நம்பிக்கை. எனக்கு நான் உள்ள போனா கிராமமே தூக்கிட்டு வர்றதா என் பழக்கம். அப்படி தூக்கிட்டு வரணும்னு நினைப்பேன். அதனால ஒரு விளக்கு பூஜை வைப்போம். பெண்கள் எல்லாம் வந்துருவாங்க. விளக்கு பூஜை 108 பூஜை 1008 பூஜைன்னா வந்துருவாங்க. பெண்கள் நமக்கு பக்கமா ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண்கள் பக்கமா ஒரு விளக்கு பூஜை நடத்தலான்னு ஒரு மகளிர் டீம் ரெடி பண்ணி அனுப்பிச்சோம். அது திமுக ஊரு, பட்டியல் சமுதாய ஊரு. அதனால அவனுக்கு சமஸ்கிருதத்துல எல்லாம் மந்திரம்லாம் சொல்ல வேணாம். அதனால மேல்மருவத்தூர் வழிபாட்டு மன்றத்திலிருந்து ஒரு 4-5 சகோதரிகள் அழைத்து தமிழ்லயே மந்திரம் எல்லாம் சொல்லி நீங்க ஆரம்பிக்கணும்னு கூப்பிட்டு வந்தோம். அந்த ஊர்ல சின்னதா ஒரு விநாயகர் கோயில் ஊர் எல்லையில இருக்கு. 4 மணிக்கு அந்த அர்ச்சகர் வருவாரு, 4:30 மணிக்கெல்லாம் பூஜை முடிச்சுட்டு அவர் சைக்கிள் எடுத்துட்டு போயிடுவார். இதுதான் நடக்கும் அந்த ஊர்ல. நாங்க ஒரு 5 மணிக்கெல்லாம் போய் பூஜை ஆரம்பிச்சா அந்த ஊர்ல இருந்து அத்தனை இளைஞர்கள் பெரியவங்களும் வந்தாங்க. நிறுத்து அப்படின்னாங்க. நிறுத்தியாச்சு. என்ன நீ விளக்கு பூஜை நடத்துற அது நடத்துறன்னு சொல்லி ஐயர் எங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏங்க நீங்களும் திமுக காரங்க, உங்களுக்கு ஐயரே பிடிக்காது. அது அரசியல், அது வேற. கோயில பூஜை நடந்தா ஐயர் கட்டாயம் வரணும். எங்க ஐயர்? ஏங்க அவர் வந்தா அவர் சமஸ்கிருதத்துல ஏதோ சொல்லிட்டே இருப்பாருங்க. உங்களுக்கு ருத்ராம்பரம் அதெல்லாம் சொல்லுவார், உங்களுக்கு புரியாதுங்க. அதுதான் இந்த சகோதரிகள் வந்து மந்திரம் சமஸ்கிருதத்துல இருக்கணும், அதை சொல்லணும் மந்திரத்தை. அவனுக்கு மந்திரம்னா என்னன்னு தெரியாது, பூஜைன்னா என்னன்னு தெரியாது, அர்ச்சனைன்னா என்னன்னு தெரியாது. அத்தனை பேர் வந்து நிக்கிறான், ஐயரை காணோம். ஐயர் போயிட்டார், கோயிலை மூடிட்டு போயிட்டார். அந்த காலத்துல வந்து செல்போன்லாம் கிடையாது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால. அவங்க வத்திராப்புல ஒரு டீ கடையில் இருப்பாரு, ஐயரை தூக்கிட்டு வந்துட்டான். அப்புறம் ஊர்ல 2 இளைஞர்களை வச்சு பைக்கை வச்சு அனுப்பிச்சு போனா, கொஞ்சம் வயசான ஐயர், அவங்க பாங்க ஏதோ கடையில டீ கடையில இருக்கிறாரு, அவர் தூக்கிட்டு வந்துட்டான். நடுவில் உட்கார வச்சு 2 பேரும் செக்யூரிட்டி மாதிரி பின்னால உட்கார வச்சு
டே அம்பி என்னை விட்டுடுடா, ஏன்டா அப்படி என்னை படுத்துறேன். ஐயரே நீ வந்தே ஆகணும் ஐயரன்ட்டான். வந்து அவர் சுக்லாம்பரதம் ஆரம்பிச்சாரு வச்சுக்க, 1 மணி நேரம் ஓதுனாரு. அவனுக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் ஐயர் ஓதணும், ஊருக்கு நல்லது நடக்க. நல்ல வேலை அன்னைக்கு நல்ல மழை. விளக்கு பூஜை முடிஞ்ச உடனே மறுநாள் அடுத்ததெல்லாம் 10 ஐயரை வச்சு பண்ணணும்ட்டான். அவன் வீட்டுல பூரா கருணாநிதி படம் மாட்டி வச்சிருக்கிறான், அந்த ஈவரா படம் மாட்டி வச்சிருக்கிறான். ஐயரை வச்சுதான் பண்ணணுங்கிறான், சமஸ்கிருதத்துல சொல்லணுங்கிறான். எங்கெங்க இருக்கு பிராமண துவேஷம்? ஐயர் இல்லைன்னா விளக்கு பூஜையை வைக்க கூடாதுங்கிறான். நீங்க அதனால தமிழ் சமுதாயம் என்றென்றும் மதிக்கும் என்ற உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு கொடுத்துக் கொள்கிறேன். அவ்வளவு தொண்டாற்றி இருக்கு. நீங்க தமிழ் தொண்டுன்னு எடுத்துங்க. ஊவே சாமிநாத ஐயர் செய்யாத ஒரு தமிழ் தொண்டை அவங்கள செஞ்சிட போறாங்க. வாவேசு ஐயர் ஒரு அமெரிக்கன் நீக்ரோ ஒருத்தர், அவருடைய விடுதலை போராட்ட அந்த வாழ்க்கை வரலாற்றை அப் ஃப்ரம் ஸ்லேவரி அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் எழுதின தனது பயோகிராஃபியை தமிழ்ல என்ன அற்புதமா எழுதிக்காது. அதுதாங்க இலக்கியம். அதுதான் இலக்கியம். திராவிட மாடல் இலக்கியம்னா என்ன தெரியுமா? தேசிய மாடல் இலக்கியம்னா என்ன தெரியுமா? அப் ஃப்ரம் ஸ்லேவரிங்கிற அமெரிக்க நாவலை வாவேசு ஐயர் தமிழ் படுத்தினால் அது தேசிய மாடல். வலிமைக்கு மார்க்கம் என்கிற பெயர்ல வஉசி ஐயா ஜேம்ஸ் ஆலன் எழுதின அஸ்தித் மேன் திங்கத் என்ற புத்தகத்தை தமிழ்ல கொண்டு வந்தா அது தேசிய மாடல். வாவேசு ஐயர் திருக்குறளுக்கு ஆங்கிலத்தில் டெக்ஸ்ட் பொழிப்புரை எழுதி, வாவேசு ஐயருடைய இங்கிலீஷ் டெக்ஸ்ட் தான் இன்னைக்கு உலகம் எல்லாம் ஃபேமஸ். கம்பராமாயணத்துக்கும் ஆங்கிலத்தில் உரை எழுதினவர் அவர் தான். திருக்குறளையும் ராமாயணத்தையும் தமிழ் தாண்டி உலகம் எல்லாம் எடுத்து சென்றது வாவேசு ஐயர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இதெல்லாம் தேசிய மாடல். வாழ முடியாதவர்கள் கதை பேரு கபோதிபுரத்து காதல், ரோமாபுரி ராணிகள், ஓரிரவு, வேலைக்காரி, இப்படி எல்லாம் கதை எழுதுனா அதுக்கு பேரு திராவிட மாடல். தேவாரம் திருவாசகம் எல்லாம் எழுதுனா தேசிய மாடல். சிற்றின்ப இலக்கியங்கள் எழுதுனா அது திராவிட மாடல். கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவாரு, இந்த திராவிட இயக்கம் என்ற பேரில் சமூக நீதி தலைவர்கள் செய்த இலக்கிய பங்களிப்பு என்ன தெரியுமா? அவர் சொல்கிறாரு, அங்க வர்ணனைகளின் பங்கு வர்த்தகம் தான் அவங்க செய்தார்கள் அப்படின்னு எழுது. ஒரு பெண்ணை அங்கங்கமா வர்ணிக்கிறது. இதெல்லாம் இந்த மாதிரி நாராசாரமான கலாச்சாரத்தை எல்லாம் கொண்டு வந்தது இந்த திராவிட கட்சிகள் தான். தமிழ் தொண்டு என்ன பண்ணிருக்கிறாங்க? தமிழ் தொண்டு. ஒரு திமுக காரர் ஒருத்தர் பேசுறாரு ஊவே சாமிநாத ஐயரை பத்தி. ஊவே சாமிநாத ஐயர் தமிழ் தொண்டு புரிந்தவர் தான். அவர் பிராமணராக இருந்தாலும் நல்லவராக இருந்தார். எப்படி? பிராமணராக இருந்தாலும் நல்லவராக இருந்தார். அடுத்து நான் போய் பேசும்போது சொன்னேன், அவர் பிராமணராக இருந்ததால் தான் நல்லவராக இருந்தார். என்னங்க தப்பு? அவங்க ஜாதியை சொல்லி நான் தேவராக இருந்ததால் தான் நல்லவராக இருக்கிறேன், நான் நாடாராக இருப்பதால் தான், நாடாராக இருந்தாலும் நல்லவராக இருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இவர் உயர்ந்தவர், நாடார் கம்யூனிட்டி தாழ்ந்ததுன்னு ஆயிடுமா இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. காமராஜரை பத்தி மேடையில பேசுறப்போ அவர் நாடாராக இருந்தாலும் அனைத்து சமுதாயத்திடமும் அன்பாக இருந்தார், அந்த ஜாதிக்காரர் தலைவரே சொல்றாரு. நான் சொன்னேன், என்னங்க இப்படி பைத்தியகாரத்தனமா பேசுறீங்க? காமராஜர் நாடாராக இருந்ததால் அனைத்து சமுதாயத்தோடும் அன்பராக இருந்தார் அப்படி சொல்லு. நான் இந்துவாக இருப்பதால் எல்லா மதத்தையும் ஏற்று போற்றுகிறவனாக இருக்கிறேன். இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவத்தை இஸ்லாமையும் ஏற்றுக்கொள்வனாக இல்லை, போற்றுவனாக இல்லை. நான் இந்துவாக இருப்பதால் தான் ஐ அக்செப்ட் அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் ஆல் ரிலிஜன்ஸ். அப்படி சொல்லுவான் ஊவே சாமிநாதரை பத்தி. தமிழ் தொண்டுனா என்னன்னு தெரியாது அவனுக்கு. இசைக்கு, மொழிக்கு, இந்த தமிழ்நாட்டில் ஏதோ ரெண்டை மட்டும் பிரிக்கவே முடியாதுங்கன்னா தமிழையும் பிராமண சமுதாயத்தையும் பிரிக்கவே முடியாது. அந்த காலத்து ஊவே சாமிநாதர் இருந்து, அதற்கு முன்னால் அகத்தியர்ல இருந்து, நேத்து வந்த சுஜாதா, இல்ல சினிமாவில பாடலாசிரியராக இருந்த வாலி முதல் கொண்டு, வாலி இல்லைன்னா எம்ஜிஆர் இல்லைங்க. நீங்க நினைக்கிற அத்தனை ஹிட் சாங்ஸ் கொடுத்தது யாரு? வாலி தான். திருவரங்கத்திலிருந்து திரையரங்கம் வரை அவரது பயணத்தில் எம்ஜிஆர் தூக்கி உச்சத்தில் நாற்காலியில் உட்கார வச்சுட்டு போனது பிராமண சமுதாயம் தான். அவர் இல்லைன்னா எம்ஜிஆர் இல்லை. நீங்க எந்த பாட்டு எம்ஜிஆர் பாட்டு கிட்ட எடுத்துங்க, அப்படி ஒரு சமுதாயத்தினுடைய பங்களிப்பு இருக்கு. இதெல்லாம் சாதாரண இல்லை. பசும்பொன் ஐயா தேவர் தனது உதவியாளருடன் சென்னைக்கு போறாரு. ஒரு ஜவுளி கடையில போய் புடவை வாங்குறாரு. நமக்கு தெரியும் தேவர் பிரம்மச்சாரி.
இந்த உதவியாளர் பார்க்கிறாரு, என்னங்க இது, ஒரு புடவை எடுக்கிறாரு தேவர், இவருக்கும் புடவை எடுக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை, அது அவர் ஊர்ல எடுக்கல, சென்னையில வந்து எடுக்கிறாரு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. தேவர் புடவை எடுத்துட்டு வந்து வண்டி எடுப்பா அப்படின்னு, அது எங்கேயோ வளைஞ்சு எங்கேயோ போகுது, ஒரு சந்து பொந்துக்குள்ள போகுது. இந்த உதவியாளருக்கு மனசுக்குள்ள சின்ன சந்தேகம், அதான் இயற்கையா வருமே தமிழனுக்கு. இன்னமும் யாரோ ஒரு பொண்ணுக்கு சேலை எடுத்து கொடுக்குறாங்க. போனா ஒரு சின்னதா ஒரு வீடு இருக்கு, வண்டியை நிறுத்து. அந்த வீட்டுக்குள்ள போனா ஒரு வயதான மூதாட்டி, 70-80 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், விதவை பெண்மணி, ரொம்ப வயசானவங்க. தேவர் இளைஞர். போன உடனே அந்த அம்மா காலில் சாஷ்டாங்கமா விழுகிறார். இவருக்கு, இந்த உதவியாளருக்கு, இந்த அம்மா யாரு, அந்த அம்மா காலில் இவர் ஏன் போய் விழுகிறாரு? அது பார்த்தா ரொம்ப ஏழையா பஞ்சபராரியா ஒரு விதவை பெண்மணியா இருக்கிறாங்க, ஏன் இவர் போய் ஏன் காலில் விழுகிறாரு? புடவைய பரிசு கொடுத்துறாரு. உதவியாளர்கிட்ட சொல்றாரு, இவங்க தான் வாஞ்சிநாதன் மனைவி அப்படின்னு சொல்ற. வாஞ்சிநாதனுடைய மனைவி யாருன்னு நினைச்சு பார்த்தாங்க? வாஞ்சிநாதன். இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு 4-5 வருஷமா ஒரு அநாகரிகமான கலாச்சாரம், ஆஷ்துரைக்கு நினைவு தினம் கொண்டாடிட்டு இருக்கான். அப்போ வாஞ்சிநாதனை நிராகரித்து விட்டு ஆஷ்துரையை பத்தி பேசுவான்னா அது திராவிட மாடல். ஆஷ்ங்கிறவனுடைய வேரும் வேரடி மண்ணும் இல்லாமல் அழிக்கப்பட, அவனுடைய ஆஷே இருக்கக்கூடாது இந்தியால. வாவு சிதம்பரம் பிள்ளையை தொழுநோயாளியா செக்கிலுக்க வைத்தவன், சுப்பிரமணிய சிவாவை தொழுநோயாளி ஆக்கினவன், எவ்வளவு அராஜகங்கள் செய்தவன், அவனுக்கு நான் நினைவு தினம் கொண்டாடுவேன்னு சொன்னா அப்ப எவ்வளவு தூரம் இங்க பிரிவினைவாத சக்திகள் பணியாற்றுதுன்னு பாருங்க. தமிழ் உணர்வு வேணும், தமிழ் பண்பாடு வேணும், தமிழ் எழுச்சி வேணும், அது தேசியத்தோட இணைந்து இருக்கணும். இதையெல்லாம் செய்தவன், இந்தியாவிற்கே வழிகாட்டிய ஒரு சிந்தனையாளனுக்கான மகாகவி பாரதியாரை தவிர வேறு யாரை சொல்ல முடியும்? நான் சொன்னேன், நேற்று ஆளுநருக்கு தமிழகமா தமிழ்நாடா அப்படின்னு ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. நான் சொன்னேன், தமிழ்நாடுன்ற வார்த்தையவே 2000 வருஷ தமிழ் வரலாற்றுல முதல்ல சொன்னவன் எங்க தாத்தா சுப்பிரமணிய பாரதி தான். பாரதியார் தான் சொன்னா, கல்வி சிறந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுதுபடுத்தடி பாப்பா அப்படின்னு சொல்றான் பாரதி. இவ்வளவு தமிழ் பற்று பாருங்க. நீங்க எட்டயபுரத்துல காந்தி பாரதியாருடைய வீட்டுக்கு போய் பாருங்க, அதுல அவன் எழுதின கட்டுரைகள் தொகுப்பு இருக்கு, அதை ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு இடத்துல எழுதுறா, பாரதி கைப்பட எழுதினது, உலகில் எந்த ஒரு ஸ்திரீயோ, ஸ்திரீனா பெண்ணு, என் தமிழ் ஸ்திரீயை விட அழகாக இருக்கிறாள் என்றால் என் மனம் பதைக்கிறது. உலகத்துல எந்த பொண்ணு என் தமிழ் சாதியை விட அழகா இருக்க கூடாதான். உலகத்தில் எந்த ஒரு ஆணும் என் தமிழ் சாதியை விட வீரன் என்று சொன்னால் என் மனம் கொதிக்கிறது. எவ்வளவு பொசசிவ்னஸ் பாருங்க பாரதிக்கு, தமிழ்னு சொன்னா அவ்வளவு உணர்வு. அப்போ இந்த தமிழ், தமிழ்நாடு, இந்த வார்த்தையில் செந்தமிழ்நாடு, இதெல்லாம் கொண்டு வந்து பேர் கொடுத்தது யாரு? பாரதி. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பொது உடைமை இயக்கம் இருக்கிறோம். அவன் இன்குலாப் ஜிந்தாபாத்னு சொன்னவன, இன்குலாப்னா புரட்சி அப்படின்னு சொல்றோம், புரட்சி ஓங்குகன்னு சொல்றோம். இந்த புரட்சி என்ற வார்த்தையும் பொது உடைமை என்ற வார்த்தையும் தமிழுக்கு அறிமுகம் செய்தது யார்? சுப்பிரமணிய பாரதியார். தேவி பராசக்தி கடைக்கண் காட்டிவிட்டால் ஆகா என்று எழுந்தது பார் யுக புரட்சின்னு, ரஷ்யாவில் 1917 நடந்த புரட்சியை பத்தி ஆகா என்று எழுந்தது பார் யுக புரட்சி அப்படின்னு முதல்ல புரட்சி என்ற வார்த்தையை பயன்படுத்தியவன் தமிழ் இலக்கிய வரலாற்றில் பாரதி தான். அது கம்யூனிஸ்டுகளுக்கு போட்ட பிச்சை. புரட்சி பொது உடைமை எல்லாம் தமிழ்நாடு என்ற வார்த்தையை பயன்படுத்தினது அவன் தான். எவ்வளவு அற்புதமான மனிதர்கள் இருக்காங்க. பாரதிக்கு இது தமிழ், தமிழ்நாடு என்று சொல்லவும் தெரியும், என் தாய் பாரத தாய் என்று சொல்லவும் தெரியும், பாரத மாதாக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடவும் தெரியும். நான் தமிழனாக இருந்தாலும் தேசிய உணர்வோடு இருக்கிறேன் என்பதல்ல, தமிழனாக இருப்பதால் தான் நான் தேசிய உணர்வோடு இருக்கிறேன். இது என் நாடு, இது என் தேசம். இந்த ரெண்டுக்கும் முரண்பாடு பார்ப்பதுதான் திராவிட மாடல். அந்த இடத்துல இந்த சமுதாயம் எவ்வளவு பங்களிப்பு செய்திருக்கிறது என்பதை பார்க்கும். தியாகத்துக்கு சொந்தக்காரர்கள். வீர சாவர்கர் பண்ணாத தியாகம் எங்க இருக்கு? அந்தமான் சிறைச்சாலைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ஆண்டுகள் சிறை? 17 நாட்கள் ஸ்டாண்டிங் பனிஷ்மெண்ட், நிக்கணும் 17 நாள் செல்லுலார் ஜெயில.
2 பக்கம் கையை கட்டிடுவான், காலையும் கட்டிடுவான். 17 நாள் என்னாரு, 17 days இருட்டுல. ஒரு சின்ன துவாரம் மாத்திரம் தான் இருக்கும், காத்து வர்றதுக்கும் வெளிச்சம் வர்றதுக்கும். ஒரு கீஹோல் மாதிரி சின்ன துவாரம் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். பகலா இரவா தெரியாது. 2 செல்லு தாண்டி அவருடைய தம்பி கணேஷ் சாவர்கர், அவரை சிறையில் வச்சிருக்காங்க. தான் தம்பி இந்த அந்தமான் ஜெயில தான் இங்கதான் இருக்கான்னு அண்ணனுக்கு தெரியாது, அண்ணன் இங்கதான் இருக்கான்னு தம்பிக்கு தெரியாது. உச்சகட்ட கொடுமை அது. இவர்களெல்லாம் செய்யாத தியாகமா? சுதந்திர போராட்டத்துக்கு பிராமண சமுதாயத்துடைய பங்களிப்பை பத்தி பக்கம் பக்கமா எழுதினாலும் 1,00,000 பக்கம் எழுதலாம், அவ்வளவு இருக்கு. தமிழ் தொண்டை பத்தி எழுதினா அவ்வளவு எழுதலாம். சமூக நீதி பற்றி எழுதினாலும் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இந்த சமுதாயத்தை பற்றி எழுத முடியும். இவன் ஏதோ சமூக நீதி சாம்பியன் மாதிரி பேசுறான். நீதி கட்சி வந்துதான் இந்த நாட்டில் சமூக நீதியே வந்துச்சு. பொய், பித்தலாட்டம். சேரன்மா தேவியில வாவேஸ்வரர் ஒரு குருகுலம் நடத்தினார். அத பெரிய பிரச்சனையா பேசி அங்கேதான் சமூக நீதி போச்சுன்னு சொல்லி அங்கே பிராமணர்கள், பிராமணர் அல்லாத மாணவர்கள் எல்லோரும் படிக்கிற ஒரு தேசிய கல்வி வேணும்னு சொன்னார். அது 2 பிராமண பசங்க மாத்திரம், நான் எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட மாட்டேன், எங்களுக்கு தனியா ஒரு இடம் கொடுங்கன்னு சொன்னாங்க. அவங்கள தனியா போய் சமையலறையிலே நீ சாப்பிட்டுக்கடான்னு வாவேஸ்வரர் அனுமதி கொடுத்தாரு. இப்ப யாரு மேல யாரு தீண்டாம பாராட்டினா? நீ 2 பேரும் வெளியில போய் தனியா சாப்பிடறான்னு சொன்னா அவன் தான் தீண்டாமைக்கு உள்ளாகிறான். அவனை உயர்த்தி வைக்கல இவரு. நீ தனியா சாப்பிட நினைக்கிறியா ராசா, வா ராசா, உனக்கு டேபிள் சேர் எல்லாம் போட்டு என் ரூம்ல, டைரக்டர் ரூம்ல, பிரின்சிபல் ரூம்ல உட்காந்து கம்பீரமா சாப்பிட சொல்லல, சமய கட்டுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுக்கோன்றாரு. மற்றவங்க எல்லாம் சமமா உட்காந்து சாப்பிடுவாங்க. சமமாக அமர்ந்து சாப்பிட்டதுலயும் பிராமண மாணவர்கள் உண்டு. இது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. இது நடந்தது 1922. சேரன்மா தேவி திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கேயோ குக்கிராமம், இன்னைக்கு கூட அது குக்கிராமம் தான். ஆனால் அதே காலகட்டத்தில் MC ராஜா, பட்டியல் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய தலைவர், நீதி கட்சியில இருந்த கவர்னருக்கு கடிதம் எழுதுறாரு. இந்த நீதி கட்சி தலைவர்கள் ஆட்சியில மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கிற 16,000 பள்ளிக்கூடங்களில் 7,000 பள்ளிக்கூடங்களில் மாத்திரம்தான் பட்டியல் சமுதாய மாணவர்களை அனுமதிக்கிறார்கள். 9,000 பள்ளிக்கூடங்களில் பட்டியல் சமுதாயத்து மாணவர்கள் ஒருவரை கூட இவர்கள் அட்மிஷனே போடல, சேர்க்கை அனுமதி மறுக்கப்படுகிறது. இந்த அநீதிக்கு விடிவு கிடைக்குமான்னு பதில் எழுதுறாரு, கடிதம் எழுதுறாரு MC ராஜா. சென்னையில பச்சையப்பன் கல்லூரி உங்களுக்கு தெரியும், 1927 தான் பட்டியல் சமுதாய மாணவர்கள் படிப்பதற்காக சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க, அட்மிஷன் கொடுக்கப்பட்டது. 22 சேரன்மா தேவியில உள்ள அவ்வளவு பிரச்சனையை பத்தின பேசின ஈவேரா, நீதி கட்சி, ஜாம்பவான்கள் 1927 வரைக்கும் அவங்க பக்கத்துல இருந்த பச்சையப்பன் கல்லூரியில பட்டியல் மாணவர்கள் படிக்க முடியல, அதை பத்தி என்னைக்காவது பேசியிருக்கானா? அப்ப முழு உண்மை அப்படியே மறைச்சிட்டான்னா அதுக்கு பேரு திராவிட மாடல்னு பேர். ஏமாத்தல, ஃப்ராட் இல்ல. ஹரிஜனங்கள் ஆலய பிரவேசம் போக முடியாது. அவன் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவன் என்பதனாலே ஆலயத்திற்குள் அனுமதி இல்லை. அதை முதல்ல முறியடித்து தமிழ்நாட்டில் மதுரையில் முதல் முறையாக மீனாட்சி அம்மன் கோயில்ல பட்டியல் சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு ஆலய பிரவேசம் செய்தவர் வைத்தியநாதையர். அவர் ஆலய பிரவேசம் செய்வதற்கு அனைத்து அரசு உதவிகளையும் சட்ட உதவிகளையும் செய்து அதை சட்ட ரீதியாக அதை மசோதாவாக மாற்றி சட்டமாக மாற்றியவர் அன்றைய முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரியார். இவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு உள்ளே சென்று எவன் தடுக்கிறான் பார்ப்போம் என்று உள்ளே போனவர் பசும்பொன் தேவர். எங்க நீதி கட்சி இருக்கு நீங்க சொல்லுங்க, எங்க நீதி கட்சி இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நிதியமைச்சர் இருக்கார், PTR பழனிவேல் தியாகராஜன். அவங்க தாத்தா பேரு PT ராஜன். அவர் அன்னைக்கு மதுரையில் தான் இருந்தாரு. மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய பிரவேசம் நடக்கும் போது நீதி கட்சியின் முக்கிய தலைவர் PT ராஜன் மதுரையில் இருந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு கேளுங்க, இவங்களை கூட்டிட்டு எங்கே போனார்னு கேளுங்க. ஈவே ராமசாமி வைக்கத்துல போய் போராடினாராம், மக்களுக்காக எல்லாம் போராடினாராம் ஆலயத்துல. அது ஆலய நுழைவு போராட்டம் இல்ல, அது தெருவிலே நடந்து போற போராட்டம். அது ஈவேரா நடத்துற போராட்டம் இல்ல, காங்கிரஸ் கட்சி நடத்துற போராட்டம். அப்ப ஜோசப்னு ஒருத்தர் காங்கிரஸ் தலைவரா இருந்ததுனால காந்தி சொன்னாரு, இது இந்துக்களோட பிரச்சனைப்பா, நீ கிறிஸ்தவன், என்னதான் இருந்தாலும் நீ கிறிஸ்தவன், இந்து மதத்துல தலையிடுறேன்னு உனக்கு மேல விமர்சனம் வரும், நீ ஒதுங்கிக்கோ, ஒரு இந்து ஒருத்தர் நடத்தட்டும்னு சொல்லி ஈவே ராமசாமி நாயக்கர் இந்துன்னு நம்பி அந்த போராட்டத்துக்கு அவரை போய் அனுப்பிச்சாங்க.
அதே போராட்டத்தில் ஈவேரா கூட கிருஷ்ணமாச்சாரிய ஐயர் என்ற ஒருவரும் கைதானார் வைக்கம் போராட்டத்தில். அவர் எங்க பேரை சொல்ல மாட்டேங்கிறியா? ஈவேரா எத்தனை நாள் ஜெயில இருந்தாரோ அத்தனை நாள் அவர் இருந்தாரு. அதையும் சொல்லல. சரி, வைக்கத்துல போய் போராடினே தமிழ்நாட்டில ஏன் ஒரு போராட்டம் பண்ணல? மற்ற ஜாதி மக்களுக்கு, பட்டியல் சமுதாய மக்களுக்கு, ஆலய நுழைவுக்கு ஈவேரா ஏன் ஒரு போராட்டம் பண்ணல? அதான் ஒரு பெரிய அத்லெட் சொன்னா, நான் அமெரிக்கால 60 அடி ஹை ஜம்ப் தாண்டுவேன். நான் பரவாயில்லையடா, நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல தாண்ட மாட்டேன். அமெரிக்கால போய் தாண்டி ஏன் இந்தியாவில் தாண்ட மாட்டியா? கேரளாவில் போய் போராட்டம் நடத்துவ தமிழ்நாட்டில் நடத்த மாட்டியா? நீதி கட்சி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தீண்டாமை தவறு என்று சட்டமே இல்லை. அன்டச்சபிலிட்டி இஸ் எ கிரைம் அப்படின்னு லா கிடையாது. இட் இஸ் நாட் அன்லாஃபுல். அதை முதல்ல சட்டமாக்குனது ராஜாஜி 1937 அவர் சிஎம் வந்ததுக்கு அப்புறம் தான் தீண்டாமை சட்டப்படி தவறு என்கிற சட்டத்தை ஏற்றினாங்க. இந்த சமூக நீதி பேசுறவங்க ஆட்சியில ஒரு பட்டியல் சமுதாய அமைச்சர் கூட இல்லை. ராஜாஜிங்கிற ஒரு பிராமணர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை அமைச்சராக்கிறார். முனுசாமி பிள்ளை அப்படின்னு ஒருத்தர். அவர் பிள்ளைன்னு வரும், ஆனால் அவர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். எங்க ஊர் பக்கம் சிவகங்கையில ஒருத்தர் உண்டு, இருந்தார், இப்ப இல்ல. அவருக்கு பேர் என்ன தெரியுமா? அர்ஜுன ஐயங்கார். பேரே அர்ஜுன ஐயங்கார். அர்ஜுன ஐயங்கார் ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. அவர் வீட்டுல ஒரு சிஸ்டம் வச்சிருப்பார். பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அவர் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஹாலில் உட்கார வச்சு சாப்பாடு போடுவார். அப்புறம் மற்ற பிராமணனோ மற்ற உயர் ஜாதியோ வந்தா திண்ணையில வச்சுதான் சாப்பாடு. அவங்களுக்கு மாத்திரம் தான் உள்ள வச்சு சாப்பாடு. அதனால அவருக்கு பேரே எப்படி மாறிடுச்சு? அர்ஜுன ஐயங்கார் மாதிரி. அந்த மாமியும் ஒத்துக்குச்சு. என்ன பண்றது, இவர் கட்டி தொலைஞ்சிருச்சேன். காவியகண்ட சாஸ்திரிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த காவியகண்ட சாஸ்திரிகள் காங்கிரஸ் மாநாட்டில எல்லாம் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் சமூக நீதி மாநாடு நடக்கும், அதே மேடையில் நடக்கும். அதுல அவர் பேசுகிற பேச்சு அற்புதமான பேச்சு. அவர் சொல்கிற உதாரணங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள் எல்லாத்தையும் எடுத்து எந்த இந்து சாஸ்திரத்திலும் தீண்டாமைக்கு இடமில்லை என்பதை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருந்தார் தன் வாழ்நாள் முழுக்க. இந்து சாஸ்திரங்களில் தீண்டாமைக்கு இடமே இல்லை செய்தவர் காவியகண்ட சாஸ்திரிகள். இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் வைத்தியநாத ஐயர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இவங்க எல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு முன்னால திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இதற்கு முன்னாலேயே ஆலய பிரவேசம் நடந்துருச்சு. இதற்கு முன்னாலே. அப்ப தமிழ்நாட்டில் செய்தது வைத்தியநாத ஐயர் ராஜாஜினா, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் யார் அதை செய்தது? சிபி ராமசாமி ஐயர். எங்கெங்க பிராமண சமூக நீதியில் எங்கெங்க பின்தங்கி இருந்தா யார் அங்க அடக்கி வச்சா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பிராமணர்கள் மேல தீண்டாமை வன்கொடுமை சட்டம் இருக்கு? பிசிஆர் ஆக்ட்ல எத்தனை பிராமணர் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு? எத்தனை பிராமணர்கள் மேல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்க மற்ற ஜாதிக்காரங்க குடிசையில தீ வச்சுட்டான் பிராமணன் எத்தனை கேஸ் இருக்கு? தமிழ்நாட்டில் எத்தனை பிராமண ஜெயில இருக்கு? அதை சொல்லு நீ. இல்ல இல்ல. அப்போ ஒரு அமைதியை விரும்புகிற சமுதாயம், இயற்கையிலே கடவுள் மீது அச்சமுள்ள சமுதாயம், காட் ஃபியரிங்கா இருக்கிற சமுதாயம், தனது பாரம்பரியத்திலும் ஆச்சாரத்திலும் அனுஷ்டானத்திலும் நம்பிக்கை இருக்கிற ஒரு சமுதாயம், இந்த மொழியை, இந்த தேசத்தை, இந்த மக்களை நேசிக்கிற ஒரு சமுதாயம், வரலாற்றில் ஏதோ சில இடங்களில் எங்கோ சிலர் தவறு செய்திருக்கலாம் என்பதை சுட்டிக்காட்டி இந்த நாட்டில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கு இவர்கள் தான் காரணம் என்பதை சொல்லி வசதியாக இதை சொல்லி இன்னொரு பக்கம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கானே, அந்த திராவிட காளி கூட்டத்தை ஒழிக்காமல் இந்த சமுதாயம் தூக்கக்கூடாது. % இருக்கிறனாலதாங்க அவ்வளவு விமர்சனம் வைக்கிறான். உத்தரப்பிரதேசம் மாதிரி 12% இருக்கட்டும், பேசுவானா? வாயை திறந்து பேசுவானா? ஸ்டாலின் அவர் வீட்டுல ஊவே சாமிநாதர் படம் வச்சிருப்பார், அவர் வீட்டுல வைத்தியநாதர் படம் வச்சிருப்பார். ஏன்? ஓட்டு 12% இல்ல. அரசியல்வாதிக்கு எல்லாம் தெரியாதுங்க, சிம்பிள் லாஜிக். அவனுக்கு வாயத்தரனா திறக்க மாட்டாங்க, மூக்க பிடிங்க வாயை திறத்துறோம். போய் கேம் டெமோக்ரசி இஸ் சிம்பிளி தி நம்பர் கேம். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிராமண மாமிகளுக்கும் சகோதரிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கிற, நீங்கள் இளம் பெண்களாக இருந்தால் கணக்கு வழக்கு இல்லாம பிள்ளை பெத்துக்கங்க. நிறைய குழந்தை பெத்து, சும்மா 1 2 அரை. அது மாதிரி உங்க பூர்வீக ஊர்ல நிலம் இருந்தா, வீடு இருந்தா, அக்ரஹாரத்துல வீடு இருந்தா, தயவு பண்ணி வசதியா வருமானம் வருதுன்னு விற்காதீங்க. அது என்னமோ ஒண்ணு இருந்துட்டு போகுது. அதுக்கு மெயின்டெனன்ஸே மாசத்துக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ஆகுது சார், 2 லட்சம் ஆகட்டும், பரவாயில்ல, எவ்வளவு செலவழிக்கிறோம் அதே செலவழிப்போம்.
அந்த அடையாளமாவது இருக்கட்டும். பிள்ளைங்கள்லாம் கூட்டிட்டு போங்க. இதாயா கும்பகோணம், இதுதான் பாபநாசம், இதுதான் தஞ்சாவூர், இதுதான் திருச்சி, இதுதான் மதுரை, இங்கதான் உங்க தாத்தா இருந்தாரு, பாட்டி இருந்தாரு, உங்க மாமி இருந்தா, அவ இருந்தா, கதையா சொல்லுங்க. நிறைய குழந்தை பெற்றுங்க. பாலஸ்தீனத்துல இஸ்ரேல் யூதர்களுக்கும் பாலஸ்தீன முஸ்லீம்களுக்கும் பிரச்சனை இன்னும் 20-30 வருஷத்துல ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். என்ன காரணம்? யூதர்கள் பிள்ளை பெற்றுக்கிறதே இல்ல. ஒரு பாப்புலேஷன் சஸ்டெயின் ஆகணும்னா 2.1 குழந்தை வேணும். அது என்ன 2.1? ஒவ்வொரு அம்மாவும் 2.1 குழந்தை எப்படி பெற்றுக்கிறது? 2 பெற்றுக்கலாம், இல்ல 3 பெற்றுக்கலாம். 10 அம்மாமார் சேர்ந்து 21 பிள்ளை பெற்றுக்கணும். அப்பதான் இன்னைக்கு பிராமின் சொசைட்டி 2% இருக்குன்னா இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த 2% இருக்கும். நீங்க 2, 1.25, 1.5 வந்துச்சுன்னா இந்த 2%ங்கிறது 1.5, 1.25 மாறிடும். அதற்காகவாது அதிகமா குழந்தை பெற்றுக்கலாம். உங்களுக்கு என்னங்க எல்கேஜி யூகேஜி எல்லாம் உங்க பிள்ளை தாண்டி போயிருச்சு. நாங்க எல்கேஜிக்கெல்லாம் எவ்வளவு ஃபீஸ் கட்டுறோம் தெரியுமா? ரிசர்வேஷன் வேற இல்லை எங்களுக்கு. அப்படிலாம் சொன்னா தாம்பராசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். எந்த பிராமண தாய் என் குழந்தைய பொருளாதார காரணத்துக்காக நிறைய குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்றாலோ தாம்பராசுல வளர்த்து கொடுங்க, படிக்க வைங்க. நீங்க அந்த பொறுப்பை சமுதாயம் ஏத்துக்கு. அவரும் மறுத்துட்டாருன்னா பிஜேபியில கொண்டு வந்து விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த பிள்ளைய படிக்க வச்சு திரும்ப சம்பாதிக்கிறப்ப உங்ககிட்ட கொடுத்துறேன் அந்த பொண்ணை, அந்த பையனை. நிறைய குழந்தைகள் வேண்டும். இது ஒரு அமைச்சரா இருந்தா நான் சொல்ல முடியாது, அரசியல்வாதியா இருக்கிறதுனால சொல்ல முடியும். குடும்ப கட்டுப்பாடு எனக்கு என்ன பைன் பண்ணாது. உமானந்தர் அக்காவால் இது சொல்ல முடியாது, அவங்க எல்லாம் கவுன்சிலர், அவங்க. நான் சொல்ல முடியும். நிறைய குழந்தைகள் வேணும், பூர்வீக சொத்து வேணும், பூர்வீக கிராமங்களோட கனெக்டிவிட்டி வேணும். உலகமெல்லாம் சுத்துங்க. ஏங்க வாஷிங்டன்லயும் சிக்காகோலையும் கலிபோர்னியால உட்காந்துட்டு நம்ம பையன் பரத வருஷே பரத கண்டுன்னு தானங்க சொல்றான். இது கலிபோர்னியா வருஷே களி கண்டே அப்படியா சொல்றான்? சிக்காகோல உட்காந்து நான் கேட்பேன், எனக்கு நிறைய பிராமணன் சிக்காகோல உட்காந்துட்டு என்னடா உனக்கு பரத வருஷே பரத கண்டு? இந்தியாவில் உட்கார்ந்தா பரத வருஷே பரத கண்டு, நீ கோயம்புத்தூர்ல உட்கார்ந்தா அதுக்கு அர்த்தம் இருக்கு. இல்ல இல்ல இதையும் ஒரு நாள் பரத கண்டமா மாத்திடுவோம் அப்படிமா. அதனால நான் ஒரு சாதாரண மக்கள் முன்னால, ஒரு சமூகத்தின் முன்னால நிற்கிறேன் என்ற நினைப்புல நான் இதை பேசல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த வேதத்தை காத்த ஒரு திருக்கூட்டம், தமிழுக்கு தொண்டு செய்த ஒரு மரபினர், இந்த தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றிய ஒரு மகா பரம்பரை, பெரிய பெரிய மகான்களை உருவாக்கிய தாய்மார்கள் முன்னால் நான் மண்டியிட்டு உங்களுக்கு நமஸ்காரம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.